நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு டாட்டாஸ் இன்ஜின் வந்து நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் இன்ஜின் ஒன்று எடுக்க போகிறோம். இங்கே தான் 40 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த ஓல்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குது. இப்போ அங்கே தான் எடுக்க போகிறோம். இங்கே வந்து இந்த இன்ஜின் தான் நம்ம பார்த்துருக்கோம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்லா நல்லா எல்லாமே இப்போ எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஓல்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா வண்டிக்கும் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கிது இங்கே. டாட்டா, அப்புறம் மகேந்திரா எல்லாமே இருக்குது. கியர் பாக்ஸ், டாடா ஏசிலும் கியர் பாக்ஸு, கட்டு எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே அசம்பிளி இங்கே இருக்கும். தேவைன்னா நம்ம இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து நம்ம கார்லேயே ஏற்றியாச்சு. அதை நம்ம வந்து கார்லேயே தூக்கி இன்ஜினை ஏற்றியாச்சு. இப்போ நம்ம இதை போய் அங்கே போய் செட் பண்ண வேண்டியதான். இப்போ தான் அந்த வண்டி வந்து இன்ஜின் சீஸான வண்டி டாடா ஏசி வந்து கட்டி இழுத்து வந்திருக்கா. ஸ்டார்ட் பண்ண முடியல, ரன்னிங்கில் இல்லை. அதனால் வந்து அதை ட்ரூ பண்ணி கொண்டு வந்துட்டோம் நம்ம. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ட்ரூ பண்ணி நம்ம ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு வந்தோம் இப்போ தான். இப்போ இதான் இந்த இன்ஜினு. இந்த இன்ஜினை நம்ம கட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த இன்ஜினை மாட்ட போகிறோம். இது நம்ம எடுத்துகிட்டு வந்த இன்ஜினு. இது கொஞ்சம் கண்டிஷனில் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் பிரித்து என்னென்ன ஜாமான்லாம் பழசாக இருக்கோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் புதுசு மாற்றிக்கிறது நல்லது. இப்போ அந்த நம்ம வண்டியில் உள்ள இன்ஜினை வந்து நம்ம கட்ட போகிறோம். அவ்வளோதான். நம்ம இந்த இன்ஜினை கட்டியாச்சு. வண்டியிலேருந்து இன்ஜினை நம்ம கட்டியாச்சு. இது அந்த பழைய இன்ஜின், வண்டியில் உள்ள இன்ஜினு. இந்த இன்ஜின் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா இன்ஜின்லாம் போர்லாம் போயிட்டு ஃபுல்லாக வந்து சுத்தமாக வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இன்ஜின் ஃபால்ட்டு தான். இன்ஜின் சர்வீஸ் பண்ணி போடுறதுக்கு பழைய இன்ஜின் ஒன்று நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது நம்ம கொண்டு வந்த இன்ஜினு. இதில் வந்து நம்ம கியர் பாக்ஸ் தனியாக கட்டியாச்சு. இப்போ இதில் எது கொஞ்சம் பழைய ஜாமான்லாம் இருக்கோ அந்த ஸ்பேர்லாம் நம்ம புதுசு மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு இன்ஜின் வந்து நம்ம ஏற்றியாச்சு. வண்டியில் ஏற்றிட்டோம். அவ்வளோதான். இப்போ என்னென்னா இதில் வந்து நம்ம இந்த கிளச் பிளேட்டு எல்லாமே நம்ம பூசியாக மாற்றி விட்டோம். ஏன்னா அப்போ தான் பிக்கப் நல்லாயிருக்கும். இன்ஜினை கட்டினா பழைய கிளச் பிளேட்லாம் போய் தான் இருந்துச்சு. அதனால் புது கிளச் பிளேட்டு மாற்றியாச்சு. நம்ம இப்போ அடுத்தது நம்ம கியர் பாக்ஸ் எடுத்து செட் பண்ண வேண்டியதான். செட் பண்ணிவிட்டு இன்ஜின் என்ன பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்ஜின் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல பிக்கப் இருக்குது. அது கிளச் பிளேட்டு நம்ம கையோடு மாற்றினதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் இருக்குது. இன்ஜினும் நல்லா ஹீட்டிங்லாம் எதுவும் கரெக்டாக இருக்குது. கூலிங்லாம் கரெக்டாகவே இருக்குது. நல்லா பிக்கப் ஸ்பீடும் நல்லா இருக்குது. ட்ரையல் பார்த்தியாச்சு. எந்த ஃபால்ட்டுமே இல்லை. அவ்வளோதான். வண்டி வேலை முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு வந்துடலாம் கஸ்டமர்கிட்ட. இதுவரையும் மெக்கானிக்கல் வீடியோஸ் ஏதாச்சும் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும்